தாய்மார்களே, தங்கைமார்களே, அக்காக்களே, இது உங்களை புஷ் சேனல். இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து என்ஜாய் பண்ண யோசிக்கக்கூடிய ஒரு சின்ன வீடியோ கிளிப்புக்காக உங்களை அழைக்கிறோம். புஷ் சேனல் வெல்கம்ஸ் women folk to witness this small video clip, which we hope உங்களை சிந்திக்க வைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ கிளிப், உங்களை தயவு செஞ்சு ஒரு வேண்டிக்கோள் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இந்த புஷ் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இஃப் பாசிபிள், ப்ளீஸ் hit the bell button. Don't forget to like and subscribe push channel. Okay, let us go into the video clip. நாளையிலிருந்து நவராத்திரி ஆரம்பம். இந்த 9 நாளும் அம்மனுக்கு 9 விதமா அலங்காரங்கள். தினசரி கோவிலுக்கு போய் பூஜை செய்து நான் சிரிக்கிறேன். எனக்கு நானே பூஜை செய்யணுமா? அம்மா, என்னம்மா சொல்றேன்? பெண்ணினாலே சக்திதான். கன்னியா இருந்தா கன்னியாகுமரி, வாழ்க்கை பட்டுட்டா காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, தாய் ஆயிட்டா அகிலாண்டேஸ்வரி, அன்னை பராசக்தி. ஆமாம்மா, பார்த்தோம்மா. அம்மா, இதெல்லாம் எங்கம்மா படிச்ச? அம்மா, உன் சக்தியை நான் உணர்றேம்மா. சில ஜென்மங்கள் இப்படித்தான். அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வார்த்தை சொல்லுமா? உங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி ஒரு கதை சொல்ல போறேன். சொல்லுமா. ஒரு தெரு, அதுல ஒரு தாசி வீடு இருந்தது. சென்னையில வயசான ஒரு முனிவர் படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த தெரு வழியா ஒரு குளம் போச்சு. வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்த தாசி தன் வேலைக்காரியை கூப்பிட்டு, அதோ போகுது, அது சொர்க்கத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதான்னு பாத்துட்டு வான்னு சொன்னான். படுத்திருந்த முனிவர் எழுந்து, சொர்க்கத்துக்கு போறதும் நரகத்துக்கு போறதும் வேலைக்காரியாரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்சாரு. போன வேலைக்காரி திரும்பி வந்து, அது சொர்க்கத்துக்கு தான் போகுதுன்னு சொன்னான். இவரால் ஆச்சரியம் தாங்க முடியல. இதை எப்படி அம்மா கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டாரு. இது தெரியாதா முனிவரே? ஊர்வலத்தோட கொஞ்சம் தூரம் போனா, ஐயோ பாவம் புண்ணியவான் போயிட்டானே, இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருக்க கூடாதான்னு யாராவது சொன்னா, அப்போ அது சொர்க்கத்துக்கு போகுதுன்னு பிரமாதம். அற்புதமான கதைமா. அம்மா, சொர்க்கத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களான்னு இறந்தவங்களை பார்த்துத்தானே அந்த தாசி சொன்னா. உயிரோடு இருக்கிறவங்களை பார்த்து இவங்க எங்கெங்க போவாங்கன்னு என்னால சொல்ல முடியுமா? நல்லா வெளிப்படையானா சொல்லுங்க, நாங்க நரகத்துக்கு போவோம். என்னையே சேர்த்துக்கிறேன். அப்ப ஒண்ணுதான் சொன்னாரு. கவனிடம், நான் ஒன்ன சொல்லல, பொதுவா உலகத்தை பத்தி சொன்னேன். சரி, இன்னும் இந்த மாதிரி நீதி கதைகள் சொல்லுமா? சரி, கூப்பிட்டியா? பயந்துட்டியா? என்னத்தான் உனக்கு நல்லா தெரியுமே, நீ ஏன் பயப்படணும்? நான் பயப்படல. வழக்கமா பூவை நான் இப்படி போட்டுதான் பழகிருக்கேன். தனக்குத்தானே பூ பூத்துக்கிறதே நான் இப்பதான் பாக்குறேன். வீட்டுல கூட எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க, உன்னை பார்த்து பயப்படுறாங்க. நான் கூட உன்னுடைய உருவத்துல ஒரு மாற்றத்தை பாக்குறேன். எப்படிம்மா உனக்கு இப்படி ஒரு தேஜஸ் வந்திருக்கு, காலம் வந்திருக்கு? காஞ்சிக்கும் காப்பிக்கும் மதுரைக்கும் உருவத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் சக்தி ஒண்ணுதான். புரிஞ்சுதா? ஆமாம்மா.